நல்லா பவுடர் போட்டு ஒரு படத்துல இந்த வடிவேலும் முரளியும் சேர்த்து பவுடர் போட்டு மாப்பிள்ளையை ரெடி பண்ணுவாங்களே, நல்லா பவுடர் போட்டு கோட்டை போட்டு தூக்கிட்டு உட்கார வச்சிருக்காங்க உங்களுக்கு. இருட்டு வந்து ஈத்துட்டு போயிட்டு இருக்காங்க யார், விஜய் அவர்களுக்கு. அந்த லட்சம் தான் அவருக்கு தெரியவே இல்லை. அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இவங்க பயப்படுறாங்க. இதுதான் உண்மை. அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது, அதில் எதுவுமே ஆர்வம் இல்லைன்ற விஷயத்த மக்கள் தெரிஞ்சு போகணும்னு யாரோ ஒரு கும்பல் பயப்படுது. இந்த ஆள் நல்லா பவுடர் போட்டு பொட்டு வச்சு தூக்கிட்டு உள்ள உட்கார வச்சு லாட்டரி மாஃபியா ஆளுது. எடுத்துக்காட்டுக்கு பெண்கள் மீதான குற்றம் இல்லையா, கடந்த 30 நாள் 100க்கு மேற்பட்ட குற்றங்கள் அதிகமாக இருக்கு. கற்பழிப்பு குற்றங்கள் மட்டும், பாலியல் குற்றங்கள். இதில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 4 நாட்கள் முன்னே ஒரு சின்ன குழந்தைய தூக்கி முள்ளு காடல எரிஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நபர் யாரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் தான் பதில் கொடுக்கணும். அவருக்கு கேள்வி கேட்டா அங்கே உட்காந்துட்டு ஆதவ அர்ஜுனா எந்திரிக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா எது? அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அவருக்கு எதுக்கு எந்திரிக்கிறாரு? இதுக்கு பதில் சொல்ல வந்து விஜய் அவர்கள். ஏன் விஜய் அவர்கள் பதில் சொல்லவே மாட்டாரா? வாயில கொலக்கட்டை வச்சிருக்க அப்படி மௌனசாமி உட்காந்துருக்காரு. அப்ப எதுவுமே தெரியல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு நீங்க அதிகாரிகள் கேட்டா கூட சட்டப்பேரவை ஆரம்பிக்கும் போது என்னென்ன கேள்விகள் எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு என்னென்ன தயாரா இருக்குன்னு நீங்க சொல்லி வச்சுக்கோங்க. அதை படிச்சு வந்தா கூட பதில் சொல்லிக்க முடியும். இவர் படிக்கவே இல்லை. சட்டப்பேரவைக்கு என்னன்னு தயாராகாம தான் வந்திருக்காரு. அதனால அவர் பதில் சொல்ல விடாம ஆதவ அர்ஜுனா அந்த ஆள் எதாச்சும் குதிச்சிருக்காரு. நீ எதுக்கு குதிக்கிற? அந்த ஆள் நல்ல பதில் சொன்னா பரவாயில்ல. யார் அந்த லாட்டரி மருமையா இருக்காரு, அவர் நல்ல பதில் சொன்னா பரவாயில்ல. அந்த ஆள் என்ன சொல்றான்? இவங்க கேட்குறாங்க, இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கேன், உங்க ஆட்சி நல்லா இருந்துச்சா? ஏன் அவன் ஆட்சி நல்லா இருக்குன்னு உடனே கூட்டி வந்தோம், நீ திரும்ப அவங்களே கை காட்டுற? அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு திமுக கை காட்டி பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குற கேட்டா, இந்த 30 நாள் நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கேட்டா அவங்க கை காட்டுறாங்க. திரும்ப கேள்வி கேட்டா அந்த இடத்துல தான் எனக்கு அப்படியே பகிட்டு இருந்துச்சு. முதலமைச்சராக உட்காந்துட்டு முதல் முறையாக தமிழக வரலாற்றிலேயே வாயை திறக்காத ஒரே சாதனையை விஜய் அவர்கள் செய்கிறார் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வருது. அப்பயாவது வாயை திறந்து பேசுமா இல்லையா? இந்த ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி வாயவே திறக்க மாட்டார் ஃபெயில் ஆனதுக்கப்புறம். நல்ல நாக்கப்படுமா 4 கேள்வி கேட்குறாங்க சட்டப்பேரவையில். அந்த வாயை திறக்க மாட்டாரு. உடனே இவர் எதிர்ச்சேரி ஆதவ அர்ஜுனா எங்க தலைவர் பேசுன 5 நிமிஷத்துல தான் உங்க தலைவர் தோத்து போயிட்டார். இதுவா கேட்டாங்க. அந்த ஆள் 18 இடத்துல தான் பேசினாரு. அதுதான் நீ வெற்றி பெற்று வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொல்ல. அதுதான் இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்குது, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, ஒரு குடும்பத்தை காலி பண்ணியிருக்கானுங்க. இந்த மாதிரி 1008 குற்றங்கள் சுமார் 30 நாள் அதிகரிச்சிருச்சு. வரலாறு காண அளவுக்கு தமிழகத்தில் அதிகரிச்சிருச்சு. அதுக்கு பதில் சொல்லுவானா? எங்க தலைவர் பேசினா எப்படி தெரியுமா இருக்கும்? பேச சொல்லுடா, பேசவே மாட்டாரு. ஏன்னா தெரியாது, அதுக்கு பூசி மொழிக்கு தெரியல கேட்டா